காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக மருத்துவ பகுதி என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். அதாவது நம்மளுடைய சாப்பிடும் பொழுது கேஸ்ட்ரிக், ஹைப்பர் கேஸ்ட்ரிக், அதேமாரி பார்த்திங்கன்னா ருத்ரவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் உருவாகுது? இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸில் யாரெல்லாம் மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்க, அதேமாதிரி கண்மூடித்தனமாக சாப்பிடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, இதேமாதிரி தூங்காமல் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா ஓவராக டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு மூட்டையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாக படுறவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா இந்த பிரச்சனை வந்துடும். அது இல்லாமல் ரொம்ப சோகம், கோபம் இருக்கிறது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் ரொம்ப சோகமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸாலஜி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகுது? வயிறை நமக்கு எடுத்துட்டோம்னு கேட்டிங்கனாக்கா வயிறு என்ற உயிராற்றல் சுத்தமாக போயிடும். பஞ்சபூதத்தில் பார்த்திங்கன்னா வாதம், பித்தம், கபம். இல்லை பித்தம் ரைஸ் ஆகிடுச்சுன்னா உடம்பு சூடு அதிகமாகிடும். ஸோ உடம்பு சூடாகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கம் இருக்காது, முடி கொட்ட ஆரம்பிச்சிடும், அதேமாதிரி சாப்பிட முடியாது, கேஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா நெஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். சொல்லுவாங்க, சார் என்னால் நிமிந்தே படுக்க முடியாது, ஒரு கணிச்சு கூட படுத்தா கொஞ்சம் நேரம் தான் படுக்க முடியும், பார்த்தா கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லான மாதிரி ஆகிடுது. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டினஸ் வரும். இதெல்லாம் காரணம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸாலஜி தான். ஸோ அப்போ இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட வயிறு சீக்கிரம் ப்ளோட் ஆகிடும். எதையாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை கேட்டுட்டாலோ, உங்களுக்கு பயமான ஒரு விஷயத்தை கேட்டாலோ வயிறு டக்குன்னு ஒப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க, சேகமாக போய் உட்காந்துருவீங்க, தலைவலி வந்துடும், ஃபுல்லாக ஏர் லாக் ஆகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனு தலைக்கு போகாது. அப்போ அங்கே சூடாகி என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கனாக்கா ஒரு இன்பேலன்ஸ்டு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கணும், சர்விக்கலும் வந்துவிடும். ஏன்னா ஹை ப்ரெஷரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பேலன்ஸ் அவுட் ஆகிடும். அப்போ என்னாகும்? நடந்தால் தலை சுற்றல் வரும். நம்ம போய் என்ன பண்ணுவோம், ராங்காக போயிட்டு நமக்கு பிபி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிபி டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் தவறான விஷயம். ஒரு அடுப்பு இருக்குது, இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் தண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்மில் தான் அழகாக ரிதமாக அந்த தண்ணி கொதிச்சிக்கிட்டே இருக்கும். இதே நீங்கள் வந்து சிம்மில் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடு வச்சுருந்தாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தளன்னு கொதிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றுவோம், அடங்கிடும், திருப்பி கொதிக்கும், திருப்பி டம்ளரில் தண்ணி ஊற்றுவோம், அடங்கிடும். இதைத்தான் நம்ம டேப்லெட் பிபிக்கு போடுறது. பிபிக்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான வயிறுலேருந்து ஆரம்பிக்கக்கூடியது தான் அந்த ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் எங்கும் வயிறில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான டிசீஸை தூக்கிட்டோன்னா போதும், முக்கியமான அந்த வைரஸை தூக்கிட்டால் போதும், டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும், ஸ்ட்ரெஸ்ஸு தானாக போயிடும், நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க, நல்ல சிந்தனை இருக்கும். அப்போ வயிறு தான் வந்து ரொம்ப கெட்டு போனதுக்கான காரணம். சரியான உணவு கிடையாது. அப்போ நல்ல உணவு எடுத்துக்கிறதுக்கான விஷயம் மருந்து. ஸோ அப்போ வயிற்றில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உணவு குழாயில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓப்பன் க்ளோஸ் இருக்கும். அந்த ஓப்பன் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த வைரஸ் ஃபுல்லாக பிடிச்சிடும், மாவு பிடிச்ச மாதிரி பிடிச்சிடும். உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் ஆகாது. அதனால் கேஸ் வந்து லாக் ஆகாமல் என்ன பண்ணும், மேலே தொண்டையில் வந்து நிற்கும். வயிறுலேயே நிற்காமல் உங்களுக்கு தொண்டைக்கு நிற்கும். தொண்டையிலேருந்து நேராக என்ன பண்ணும், பிரெயினுக்கு போகும். அதான் தலைவலி, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ஒற்றை தலைவலி. இது எல்லாமே இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸில் வந்துடுது. ஸோ இதுக்கான மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா சோற்றுக்கற்றாழை, செங்குமரி, சூப்பரான ஒரு செங்குமரி இருக்குது. அப்போ என்ன சோற்றுக்கற்றாழை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பீஸாக எடுத்துக்கணும், தோலை சீவிட்டு. இதுக்கான மருந்து அற்புதமான ஒரு மருந்து. சீவி 7 முறை கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த சோற்றுக்கற்றாழை கழுவிட்டு அதனால் மேல் தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வெல்லம் மட்டும்தான் போடணும், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போடலாம். வேறு எந்த ஒயிட் சுகரும் போடக்கூடாது. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் அழகாக தேவையான அளவு போட்டுக்கோங்க. சார் எனக்கு சுகர் இருக்கே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து சோற்றுக்கற்றாழையிலேருந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ வெள்ளையமோ உங்களுக்கு சுகரை டெம்ப் பண்ணாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான சுகருக்கு நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பாடு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெடிசன் எடுக்கிற மாதிரி தான் கணக்கு. இப்போ ஒரு 200 இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா 200லேருந்து 250க்கு மாறும், அவ்வளோதான். அது கூட ஏறுது அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு யூரின் மோஷனில் இறங்கிடும். இது 5 வகையான ஃபைபர்லேருந்து வந்தால் மட்டும்தான் சுகர் உடம்புலேயே நிற்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கற்றாழை ப்ளஸ் கொஞ்சோண்டு லைட்டாக தூவிக்கோங்க, இல்லைன்னா வேணால் சர்க்கரை அளவு குறைச்சிக்கோங்க. மீன்ஸ் இந்த நாட்டு சர்க்கரை இதை மட்டும் நீங்கள் ஒரு பவுல் நைட்டு எடுத்து வந்தீங்கன்னாக்கா போதும். பகல் நைட் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். பொதுவாக நீங்கள் வந்து பகல் எடுத்தாலே போதுமான விஷயம். ஒரு பகல் எடுக்க முடியலன்னா நைட் எடுக்கலாம். சார் குளிர்ச்சி ஆகிடுமா? ஆகவே ஆகாது. ஏன்னா உங்களுடைய உடம்போட ஹீட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் செங்குமரி இல்லைன்னா குமரி. குமரி என்றால் கற்றாழை. இந்த கற்றாழையோடைய பீசஸ் மட்டும் ஒரு பவுல் ஒரு 10-15 பீசஸ் எடுத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம அழகாக இந்த சர்க்கரையை போட்டு, மீன்ஸ் நாட்டு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். 5 நாளில் உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸாலஜி பிரச்சனை சரியாயிடும். அப்போது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எதனால் உருவாகுது? வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அது அழிந்துவிடும். இந்த மெயின் ப்ராசஸ். அது இல்லாமல் சூப்பராக நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னாக்கா அம்மான் பச்சரிசி, இதுதான் தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும். அம்மான் பச்சரிசி எனக்கு நல்லா தெரியும், ரோட்டில் கிடக்கும், இதான் அம்மான் பச்சரிசின்னு தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் அதை அலசிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்தால் ஒரு பால் வரும், அலசிட்டு அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 2-3 கொத்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னாக்கா 5 நாளில் இந்த பிரச்சனை போயிடும். இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நாட்டு மருந்து கடையில் இல்லை சித்தா ஸ்டோரில் உங்களுக்கு இது அழகாக கிடைக்கிது. என்ன கிடைக்கிது? அம்மான் பச்சரிசி. பச்சரிசினா நீங்கள் நம்ம அரிசி வரைக்கும் நினச்சிக்காதீங்க, அது ஒரு மூலிகை.
அதை காய வச்சு அழகாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் காலையில் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிருங்க. காலை மாலை குடிச்சிங்கனாக்கா இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய வயிறில் இருக்கக்கூடிய புண்கள் சீக்கிரம் மாறிவிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அம்மான் பச்சரிசியில் தொண்டையில் உள்ள கேன்சர் கூட கிரியாக இருக்குது. அப்போது தொண்டையிலேருந்து வயிறில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வயிறு உப்புசம், வயிறு சம்மந்தப்பட்ட கிருமிகள், செரிமான கோளாறு, வயிறில் புண்ணு இருக்குது, இல்லை வயிறு அப்செட் ஆகிட்டே இருக்குது, ஃபுட் பாய்சன் ஆகிட்டே இருக்குது, எல்லாத்துக்கும் இந்த அம்மான் பச்சரிசி வேறு லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அப்போ காலை மாலை 1 டீஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸுங்கிறக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அந்த வயிற்றில் உருவாகக்கூடிய அந்த அமிலம் அதிகமாக உருவாகுது பார்த்திங்களா, அது காரணமே இந்த வைரஸ் தான். அப்போது நம்ம வந்து கண்ட உணவு, நல்ல தண்ணி குடிக்கிறது இல்லை, இதெல்லாம் தான் போய் வயிறை கெடுத்து வச்சுருப்போம். கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்டதை சாப்பிட்றது, இன்றைக்கி கெமிக்கல் கலர் உணவுகள் சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம வயிறை பாதிச்சிச்சுனாலே இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்துடுது. கேஸ்ட்ரிக்கில் ஆரம்பிக்கும், அப்புறம் ஹைப்பர் கேஸ்ட்ரிக்கில் வந்துடும். இந்த கேஸ்ட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாய்வு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ருத்ர வாயுவாக கன்வெர்ட் ஆகும். அப்போ தான் நமக்கு பிரச்சனை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறையா சாப்பிட்ட மாதிரி, சாஞ்சு உட்காந்துட்டே தூங்கணும், வேறு வழியில் படுத்து தூங்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன, இந்த கேட் ஓப்பன் வால்வ் இருக்குது பார்த்திங்களா, அது திறந்தே இருக்கும். அப்போ மூடுறது கிடையாது. அந்த காலத்துலலாம் டிராக்டரில் பார்த்திங்கன்னா மேலே டக்குன்னு ஒன்று மூடிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி நெஞ்சுக்குள்ளிக்கிட்ட ஒரு பாயிண்ட்டு மூடி திறக்கும் உணவு குழாய். அது மூடி ஒன்று மூடி இருக்கும், இல்லை திறந்தே போயிடும். அந்த ஆக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், கேஸை போனோன்னு டக்குன்னு லாக் ஆகணும் இல்லையா, அது ஆகாமல் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே திருப்பி எதிர்கழிக்கிற மாதிரி இருக்கும், தொண்டைக்கே வர மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு அன்னீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செய்யவே முடியாது, ரொம்ப உடல் சோர்வாயிடும். இதுதான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். உடம்பு ஃபுல்லாக பரவிச்சுன்னா என்னாகும், இந்த இது தலைக்கு மட்டும் இல்லை எல்லா ஆர்கன்ஸுக்கு போகும். ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் எல்லா ஆர்கன்ஸுக்கும் போனால் என்னாகும், சீக்கிரமாக கெட்டு போகும். இது அடுத்தபடியாக கிட்னியை கெடுத்து விடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லங்ஸை கெடுத்துடும், ராஜ உறுப்பை கெடுக்கும். இதனால் வயிற்றில் நம்ம எப்போதுமே ஆசிட் வந்து எதுக்கு சுரக்கணும்னு கேட்டிங்கன்னா செரிமானத்துக்கு மட்டுமே சுரக்கணும். ஆக நம்மளை அழைக்கக்கூடிய ஆசிட் நிறைய சுரக்க வைக்கிறது தான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும் பார்த்திங்களா, இங்கே கீழேருந்து ரிஃப்ளெக்ட் மேலே கொடுக்கும், வாய் வழியாக தொண்டை பித்தம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுடும், சரியான உணவு இருக்காது. ஸோ இதுதான் அற்புதமான மெடிசன். ஒன்று இதுக்கு 2 நான் கை கண்டு மற்றவங்களும் சொன்ன ஒரு விஷயம். இந்த கற்றாழையிலேருந்து சின்ன பீஸ் எடுத்துக்கிறோம், கழுவிட்டு 7 முறை கழுவிட்டேன், கசப்பு குறைஞ்சிரும். அது மேலே உள்ள சீவிட்டு வெறும் நாட்டு சர்க்கரை மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கவலை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கசப்பு போன பிறகு இந்த ஜெல்லி மாரி அழகாக நாட்டு சர்க்கரையும் வெள்ளையும் சேர்த்து அப்படி இருக்கும் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ல. அது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் இந்த அம்மான் பச்சரிசியை மட்டும் விட்டுறாதீங்க. வயிறு இதுக்குன்னு கிடையாது, வயிறு சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும், தொண்டை புண்ணு ஆறணும், தொண்டையில் கேன்சர் இருக்குது, வயிற்றில் கேன்சர் இருக்குது, குடல் கேன்சர் இருக்குது, ஆனல் கேன்சர் இருக்குது, இவங்கெல்லாம் மற்ற மெடிசனோடு சேர்த்து இந்த அம்மான் பச்சரிசையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா சீக்கிரமாக க்யூர் ஆகி வந்துகிட்டே இருப்பாங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆண்டு அனுபவித்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். எதுவுமே சைட் எஃபெக்ட் கிடையாது. அம்மான் பச்சரிசி உங்கள் பக்கத்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அதுக்கு அதாவது ஆலிவேரா ஜெல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்றைக்கி சந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நர்சரியில் இருக்குது, வாங்கி வளர்க்கலாம். ஸோ நமக்கு அதிக செலவில்லாமல் நம்ம உடலையும் குடலையும் அழகாக பொன்னாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுக்காக தான் முன்னோர்கள் பாடுபட்டாங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.